ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா? மிளகு தக்காளி கீரை கடைய போகிறோம் பருப்பு போட்டு. அதை எப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த கீரை என் வீட்டிலையே நான் வளர்த்தது. பாருங்கள் எவ்வளோ விதையெல்லாம் இருக்குது. இந்த ஒரு விதை போட்டோன்னா போதும், அது அழகாக செடி முளைச்சிரும். கீரையை உருவிட்டு குச்சியை நம்ம தூக்கி போட வேணாம். ஒரு இடத்துல நம்ம ஊண்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது அருமையாக தளைஞ்சிரும், அது நம்ம வீட்டுக்கு ஆயிரும். இந்த தக்காளி விதையை பாருங்கள், மிளகு தக்காளி விதையை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வத்த குழம்பு வச்சு சாப்பிடலாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், பொரியல் செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம். நம்ம வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னவும் மருந்து மாத்திரை சாப்பிடுவோம். அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி கீரையை வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு புண்ணெல்லாம் ஆற்றிரும். குக்கரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 100 கிராம் பருப்பு கழுவி இருக்கேன், அதோடு சேர்த்துக்கிறேன். பருப்போட மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சோண்டு புளி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், மிளகு தக்காளி விதையோட அந்த கீரையும் சேர்த்து நம்ம இப்போ சமைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, கலரை பாருங்கள். இப்போ குக்கரை மூடிடுவோம். ஒரு விசில் வச்சு எடுத்துருவோம். கீரையை நல்லா மசிச்சு விடணும், நல்லா கடையணும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ கீரையை கிண்ணத்தில் மாற்றிடுவோம். இப்போ கீரையை தாளிச்சிடுவோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் வரமிளகாய் 1 கிள்ளி போடுங்க, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம், இந்த மாதிரி நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை உட்கொள்ளுங்கள். தாளித்து கீரையோடு சேர்த்துருவோம். உணவே மருந்து. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு நல்லா பிணைஞ்சு கொடுக்கலாம். மிளகு தக்காளி கீரையை எல்லோரும் சாப்பிட்லாம். வயிறு புண்ணெல்லாம் ஆற்றிரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. நம்ம மாத்திரை நிறைய எடுத்துக்கிறோம், வயிறுலாம் புண்ணாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி கீரைகள்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கீரை ரொம்ப சூப்பராக இருக்குது.